இதே இடத்துல சில மாதங்களுக்கு முன்பு சாகும் வரை உண்ணாவிரதம் சொன்னா மெத்தப்பட்டு படுக்கிற அளவுக்கு வசதி கொடுத்தாங்க. இப்போ ஒரு நாள் அறவழியில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 23 கட்டுப்பாடு காவல்துறை வச்சிருக்கு. என்ன காரணம்? இதுதான் ஆளுங்கட்சியின் அராஜகம். வேற என்ன சொல்றது? இப்போ இங்க எதிர்கட்சி உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்ப நான் இந்த பக்கம் தான் வரேன். ஏன் இந்த ஒன் வே டிராபிக் கட் பண்ண என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு? ஒரு டிராபிக் கட் பண்ணல, ஒன் வே கிடையாது, இவங்க பேச அனுமதி இல்ல. இப்பயே இந்த டேபிளை இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. என்ன அப்படி ஒரு அடக்குமுறை? என்ன அடக்குமுறை? அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேசக்கூடாதா? உண்மையில் ஒரு எதிர்கட்சிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுத்து சிறப்பாக முறையில் அவங்க மக்கள் கடமையை ஆற்ற அனுமதிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 23 விதமான கண்டிஷன்ஸ் போட்டதா அண்ணன் இப்ப சொல்றாரு. எதற்காக? ஏதாவது வழக்கு பதிய வைக்கணும். நீங்க வழக்குகளை பதிய வைங்க. வழக்குகளை சந்தித்து பயப்படக்கூடிய கட்சியா அதிமுகவோ இல்ல தேமுதிகவோ? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்க தான் எல்லாருமே. அதனால வெறும் அடக்குமுறையை கொண்டு இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக குரல் வலையை நசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நான் அதுக்கான பதிலடி 2026 மக்கள் நிச்சயம் உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்கன்றதை நான் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். அதிகாரிகள் மட்டும்தான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மற்றபடி கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களோ எம்எல்ஏ எம்பிஓ யார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பலிக்கடை அவங்க தானே. எதுக்கு எடுத்தாலும் உடனே அதிகாரிகளை இங்க இருக்கிறவங்களை தூக்கி அங்க இருக்கிறவங்களை தூக்கி மாத்தி போட்டா வேலை முடிச்சு. இதுல முதல்ல இன்னைக்கு பாதிக்கப்படுபவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள், ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் தான். ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக துணை நின்றது யார்? திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் தான். இன்னைக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு என்ன தண்டனை கொடுத்துச்சு? எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு செந்தில் பாலாஜின்றவர் இன்னைக்கு ஜெயில இருக்கும்போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமையே பல நாட்கள் அவர் ஜெயில இருந்து அமைச்சர் பதவியை தொடர்றாரு. அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? உண்மையிலேயே நியாயத்தை எதிர்பார்க்கின்ற கட்சியாக திமுக இல்லையே. அப்படி இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தார்மீக பொறுப்பேற்று இந்த 63 உயிருக்கும் நாங்க தான் உண்மையிலேயே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ராஜினாமா பண்ணணும். ஆட்சியவே அவங்க ராஜினாமா பண்ணணும். உண்மையில் மக்கள் மேல அக்கறை இருந்தா. ஆனா இங்க எந்த நியாய தர்மத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் திமுக. அது நாங்க சொல்றோம். அடுத்தடுத்து என்னன்றது அவங்களும் ஒரு வகையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு வகையில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன என்பதை அண்ணனோடு நாங்க கலந்து பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? நன்றி நன்றி. இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கணும். நிச்சயமாக மீண்டும் 26 மக்கள் ஆட்சி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தலைமையில் நடக்க வேண்டும் என்பதை நான் பதிய வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.